ஹலோ, பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஹார்ட் பீட்ஸ். எப்படி இருக்கீங்க? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள், இயேசு சாமியுடைய பிறந்தநாள். ஆமேன். அதனால் எங்கள் அப்பா கொடுத்த ஏவுதலால் என்னுடைய அப்பா போல் அம்மா போல் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாங்க கூட இந்த கிறிஸ்மஸை நான் கொண்டாட வந்துக்கிறேன் என் குடும்பத்தோடு. வாங்க, நீங்களே எங்களோட இருங்க, எல்லோரும் சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை பண்ணலாம். இது வந்து ஒரு முதியோர் இல்லம். இந்த முதியோர் இல்லத்தில் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த நாள் செலிப்ரேஷன் நடந்துன்னு இருக்குது. ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்கள் விஷனில் ஒரு விஷயந்தான் வந்து பரமகானான் ஊழியங்கள். அது வந்து அனாதை இல்லம், முதியோர் இல்லம், விதவியல் காப்பகம், அந்த மாதிரி ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பார்ட்டாக, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி முதியோர் இல்லத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை, அவருடைய அன்பை இங்கே ஷேர் பண்ண இருக்கிறோம். எங்களோடு வாங்க, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். அல்லேலூயா. சரி, இந்த நாளை ஒரு அர்த்தமுள்ள நாளாக மாற்றணுன்னா ஆண்டவருக்குள்ளே நம்ம ஒன்று தாங்க செய்யணும். வேதத்தில் அழகாக சொல்லும், கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். வரங்கிறது வேறு. ஆமேன். அல்லேலூயா. வரம்ங்கிறது வேறு, அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கனிங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய அடையாளம், வெளியரங்கமான காரியம். அப்போ எப்படி செய்யணும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆமேன். அப்போ கிரியை செஞ்சு நம்மளுடைய அன்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது அநேகருக்கு நம்ம காட்டணும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஆண்டவர் தாமே உங்களை பார்க்குற யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தலைவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. அவர் முன்மாதிரியாக வாழ்ந்து அந்த பரத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய நாம மகிமைக்காய் இன்றைய நாளை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே எங்களையும் பார்க்குற உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் முன்மாதிரியாக இருந்தது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படியே போயிடலாம். வாங்க, எல்லோரும் எங்களோட பாருங்கள். நில்லுமாச்சு. நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, வார்த்தை மாற்றாது, நம்ம வாழுற வாழ்க்கை தான் எல்லாத்தையும் மாற்றும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம வாழுற வாழ்க்கை மட்டும்தாங்க மாற்றும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவைக்காக வந்து இந்த பூமியில் பிறந்தார். பிறந்த நாளை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அப்படி தான் நம்ம வாழுற வாழ்க்கைக்கு முன்மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன். அல்லேலூயா. அப்போது வார்த்தை எதுவுமே மாற்றாது, நம்ம வாழுற வாழ்க்கை தான் எல்லாவற்றையும் மாற்றணும்னு சொல்லி, நான் செய்கிறேன் அப்படின்றதால இல்லைங்க, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக இந்த லைவை நான் போடலை. ஏன்னா என் ஆத்மதாகம் என் ஆண்டவருக்குள்ளே இருக்குது. ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ நான் செய்கிறேன்றதுக்காக கிடையாது, நாமும் செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பாரதி இப்படி ஒரு கவிதை சொல்லுவான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அந்த ஜெகத்தினையே அழித்திடுவேன்னு சொன்னான் பாரதி. அதுபோல் இந்த உணவு மனுஷன் வாழ்க்கையிலேயே போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அது வந்து சாப்பாடு மட்டும்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த ஒருவேளை சாப்பாடு போதும்னு சொல்கிற ஒரே காரியம் சாப்பாடு மாத்திரம்தான். ஸோ அந்த காரியத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த சாகியத்துக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பர்த்டே, பொதுவாக பர்த்டேனாவே விசேஷம்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷம் மட்டும் இல்லை, இது சுவிசேஷத்தின் நாள். ஆண்டவர் தாமே எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்க 50 பேர் 60 பேர்கிட்ட இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவர் அவங்களே ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. வரமா சாப்பிட்டோம், அது ப்ரேயர் பண்ண. ஓகேண்ணா, ஓகே. இப்படியே வச்சுக்கணும். நீ ஆஃபே பண்ணக்கூடாது, ஆஃபே பண்ணக்கூடாது. சாரான கேட்டுங்க. லைஃப் இருக்குது. எப்படி முக்கியமான பாட்டெலாம் எப்படி மத்தியான வேலையில் ஆண்டவரே, அப்பா முதியோர்களையும் ஆண்டவரை ஏன் குடும்பத்தையும் ஆண்டவரை கரத்தில் இந்த முதியோர் இல்லத்தை ஆண்டவரை எடுத்து நடத்தும் ஐயாவதையும் தலைவரை காட்டுகிறேன் சாமி.
ஆண்டவரே உன் பாதத்தின் அருகிலே ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே எல்லோருக்கும் ஆகாரத்தை தந்து யோசிக்கின்ற எங்களோடு இருந்து எங்கள் மூலமாய் நீர் கொடுத்த கிருபையினாலே ஆண்டவரே இவர்களுக்கு வயிறார உணவை தந்தார். அதற்காய் நன்றி சாமி. நீர் எப்பொழுதும் எந்நேரமும் ஆண்டவரே நீர் படைத்தவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவரே. உயிர் தெரிந்து வந்து ஜீவனை தங்களுக்காக கொடுத்து மறுபடியுமாய் உயிர் தெரிந்து வந்து என் தேவாதி ஜீவனுக்கு போராடுவது இன்னுமாய் என் தடுக்கணும். இவர்கள் வாழ்நாளெல்லாம் இவர்களுக்கு நீ போசித்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி வரத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்கள் வழி வேதனை எல்லாம் மாறுவதாகவே அப்பா வழிகளெல்லாம் இன்று நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தி கண்டாகும். என் பாதத்திலே என்னை தாழ்கிறோம் ஐயா. அவர்களுக்கு கூட இன்னும் நிறைய உதவி கிட்டி அவர்களை நன்றாய் பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தக்கூடிய பலத்தை அவருக்கு தந்தவர்களுக்கு ஆண்டவரின் ஆசிரியர் நல்லதாக திருவைதான் ஆசீர்வதித்து பெருவே இயேசுவின் நாமத்தில் விலையேற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆத்மாவே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பேக் கேமராலே இருக்கட்டும்பா. தம்பி பிரைஸ்லாம் சொல்லுவா. பிரைஸ்லாம் தம்பி சின்ன தம்பி எலிசா ஏழுமலை தம்பி பிரைஸ்லாம் சொல்லுவா. லைவில் பிரைஸ்லாம் ஃப்ரெண்டு ராமச்சந்திரன். நம்ம தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் விஜிமா, குமாரண்ணன், போனா அண்ணன் பொண்ணு, பெரியம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா. விசாரிம்மா இது நில்லுமா அங்கே பக்கத்தில். எங்கள் அம்மா இங்கே பாரு. எங்கள் அம்மா இவங்க. செல்ல குட்டிங்களா எல்லோரும் இங்கே பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்கள் எல்லோரும். ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி ஹாப்பி கிறிஸ்மஸ். பரவாயில்லப்பா சொல்லட்டும். குழந்தைங்க தானே. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ் குட் சூப்பர் வெரி குட். அப்பா சொல்லுப்பா எல்லாருக்கும் லைவில் இருக்காங்கப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சோனிமா
சரிம்மா கேட்டு வை சாப்பாடு. அம்மா சாதம் எடுத்து வர சொல்லிட்டேம்மா. அம்மா ஏஞ்சல்மா அம்மாவுக்கு சாப்பாடு, அம்மாவுக்கு சாதம் வை. வா சீக்கிரம். இவ்வளோ தாங்க வாழ்க்கை. எனக்கு அன்பான தேவஜனமே, இவ்வளோ தான் வாழ்க்கை. இது என்னுடைய சின்ன பாரம், அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறத காட்டிலும் முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. ஆண்டவர் செத்த கிரியை விரும்புறது கிடையாது. உண்மையான விசுவாசம் இருக்குதுன்னா அதை நம்ம செயலில் காட்டணும். ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய வைத்து போன கிருபையை, அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு சொல்லணும்னா நம்ம கிரியையில் காண்பிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த கிரியையில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியே ஆகணும். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும், இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க. உங்களுக்கு இன்னொரு காரியத்தை காட்டுறேன். இந்த கார்டன்லாம் நல்லா இருக்கு பாருங்கள். என்னுடைய பேர்டன். ஸோ நம்ம இப்படியே செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரோல் மாடல் தானே தவிர நான் செய்கிறேன் பாருங்கள் அப்படின்ற காரியம் கிடையாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நான் கர்த்தருக்குள்ளே இதை தாழ்த்தி என்னை தாழ்மையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேளுங்க, எவ்வளோ கொரோனா சுச்சுவேஷனில் நம்மெல்லாம் அடுத்த வேலை உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வருமானம் இருக்கிற நாமளே கஷ்டப்பட்டோம். இவங்க வாழ்க்கையில் இந்த கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. புயல் காற்றுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கேட்கும்போது என் கண்களில் கண்ணீரை தவிர பதில் வேறு எதுவுமே வரல. இன்னொன்று உணவுக்கு மட்டும் ஏங்கலை. எனக்கு அன்பான தேவஜன்மை, இவங்க உணவுக்கு மட்டும் ஏங்கலை. உண்மையாகவே சொல்கிறேன், உறவுகளுக்காக ஏங்குறதை என்னால் உணர முடியுது. ஸோ இதை பார்க்குற யாவரும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கும் அடுத்து இந்த நிலைமை தான் அப்படின்ற அந்த உணர்வு எப்பவுமே வரணும். கடவுளை நேசிக்கிறது நிஜம்னா உன்னை போல் பிறருனே நேசின்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் நிலைவரப்படணும்னா எல்லாரையும் நேசிங்க. அந்த வாழ்க்கை தாங்க உண்மை உள்ளதாக மாறும். ஏன்னா உயிருள்ள உண்மையுள்ள பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்கும் போது வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாக அர்த்தம் உள்ளதாக மாறும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.